நீங்கள் பூநூல் போட்டிருக்கிறீர்களா? போடவில்லை என்றால் நீங்கள் சூத்ரர் என்ற பிரிவை சேர்ந்தவர் என்று கூறுகிறார்கள். உங்களை பற்றி மனுஸ்மிருதி என்ன கூறுகிறது என்று பார்க்கலாம். மனுஸ்மிருதியில் சூத்ரா என்ற சொல் 147 முறை வருகிறது. இதில் முதல் 3 முறைக்கு உள்ளேயே கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக சூத்ரர்களுடைய வாழ்க்கையை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துள்ளார்கள். முதல் முறை கூறும்பொழுது சூத்ரர்கள் பிரம்மனுடைய காலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இரண்டாவது முறை கூறும்பொழுது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் ஆகிய மற்ற 3 வர்ணத்தை சேர்ந்தவர்களுக்கும் சூத்ரர்கள் தொண்டூழியம் செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. மூன்றாவது முறை கூறும்பொழுது இந்த தனித்தனியான ஒவ்வொரு வர்ணத்திற்கும் தனித்தனியாக சட்டம் இயற்றப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்த சட்டங்களை பிராமணர்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும், வேறு யாரும் படிக்கக்கூடாது, செயல்படுத்தக்கூடாது என்று கூறுகிறார்கள். இதிலிருந்தே இந்த சட்டங்களை இயற்றியது கடவுளா பிராமணர்களா என்று தெளிவாக தெரிகிறது. சூத்ரர்களுடைய பெயர்கள் மோசமான தன்மை உடையதாக இருக்க வேண்டும் என்று வக்கரித்த மனதோடு எழுதியிருக்கிறார்கள். இது தவிர சூத்ரர்களுடைய பெயர்கள் அடிமைத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். தன் வாழும் மனிதர்களை இப்படி மோசமாக பேசுவதற்கு இவர்கள் மனிதன் தானா என்று தெரியவில்லை. இது தவிர சுந்தர் பிச்சை என்ற ஒருவர் இருக்கிறார். இவர் கூகுள் நிறுவனத்தின் தலைவராக இருக்கிறார். கூகுள் என்பது உலகளாவிய பெரு நிறுவனம். இவர் பிராமணர் என்று இப்பொழுது சமூக வலைதளங்களில் பேசுகிறார்கள். ஏனென்றால் என்ன இருந்தாலும் அவர் பெரிய ஆளாகிவிட்டார். எனவே வெற்றிக்கு சொந்தம் கொண்டாட அனைவரும் பரிசீலிக்கிறார்கள். ஆனால் பிச்சை என்ற சொல் மோசமான தன்மை உடையது. இப்படி மோசமான தன்மையுடைய பெயர்கள் சூத்ரர்கள் தான் வைத்துக் கொள்ள வேண்டும், பிராமணர்களுக்கு இப்படி வைக்கக்கூடாது, அவர்களுக்கு உயர்வான தன்மையுடைய சொற்களில் பெயர் வைக்க வேண்டும் என்று மனுஸ்மிருதி கூறுகிறது. தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு பிராமணர்கள் தண்ணீரை குடிக்க வேண்டும் என்றும் சூத்ரர்கள் மேல் தண்ணீர் பட்டாலே போதும் என்றும் கூறுகிறார்கள். இதனால் தான் கோவில்களில் புனித நீரை தளிக்கிறார்கள். அது பிராமணர்களுக்காக இல்லை, சூத்ரர்களுக்கு குடிக்க தண்ணீர் தர முடியாது என்ற திமிரினால் ஆரியர்களில் ஒரு பிரிவான சூத்ரர்களுக்கு ஆரியர்களுடைய அனைத்து உரிமைகளும் கிடையாது என்று வெளிப்படையாகவே அறிவிக்கிறார்கள். அதாவது சூத்ரா என்ற சொல்லையே இழி சொல்லாக பயன்படுத்துகிறார்கள். ஒருவரை தரம் தாழ்ந்து போவது என்று கூற வேண்டும் என்றால் சூத்ரர்களை போல என்று கூறுகிறார்கள். என்ன திமிரு இருந்து அப்படி பேசுவாங்க. இனிமேல் திட்டுவதற்கு போடா பிராமணா என்று சொல்ல வீட்டில் நாம் பழக வேண்டும். தமிழில் இருப்பதிலேயே மிக மோசமான கெட்ட வார்த்தை என்பது பிராமணா தான் என்று நாம் பழக வேண்டும். குழந்தைகளை திட்டும் பொழுது கூட நாயை பேயே என்று திட்டாமல் பிராமணா என்று சொல்லி திட்ட வேண்டும். குழந்தைகள் சிறு வயதிலிருந்து பிராமணா என்பதுதான் இருப்பதிலேயே மிக மோசமான கெட்ட வார்த்தை என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இதையெல்லாம் பிராமணர்கள் பல நூறாண்டாக செய்திருக்கிறார்கள். இனிமேல் அதை நாம் செய்ய வேண்டும். பணம், சொந்த பந்தம், வயது, சடங்குகள், படிப்பு இதெல்லாம் இருந்தால் ஒருவருக்கு மரியாதை தரலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் சூத்ரர்களுக்கு என்ன இருந்தாலும் என்ன செய்தாலும் மரியாதை தர தேவையில்லை என்று வெறுப்பை உமிழ்கிறார்கள். 100 வயதாகிவிட்டால் சூத்ரர்களுக்கு மரியாதை தரலாம் என்று கூறுகிறார்கள். சரி, அப்ப 80 வயதாச்சுன்னா தர தேவையில்லையா? 100 வயது வரை எத்தனை பேர் உயிரோடு இருப்பார்கள்? அதாவது 80 வயது உடைய சூத்ர பிரிவை சேர்ந்த ஒரு முதியவருக்கு 10 வயது உடைய பிராமண பிரிவை சேர்ந்த ஒரு சிறுவன் மரியாதை தர தேவையில்லை என்றால் அவன் செவிலையே விட்டா என்ன? அதாவது மூத்தவர்கள் என்று பிராமணர்களை படிப்பை வைத்தும் சூத்ரர்களை வயதை வைத்தும் மட்டும்தான் கூற வேண்டும் என்று வெளிப்படையாக அறிவிக்கிறார்கள். ஆனால் அங்கேயும் சத்திரியர்களை வீரத்தை வைத்தும் வைஷ்யர்களை பணத்தை வைத்தும் மதிக்கலாம் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் சத்திரியர்களை மதிக்கவில்லை என்றால் அவன் செவிலே விடுவான், அந்த பயம். வைஷ்யரிடம் பணம் இருக்கிறது, எனவே அவர்களே வந்து காலில் விழுந்து விடுவார்கள். எனவே உங்களை மதிக்க வேண்டும் என்றால் ஒன்று அவர்களை அறைவதற்கு உங்களுக்கு வீரம் வேண்டும், அல்லது அவர்களே வந்து காலில் விழும் அளவிற்கு பணம் வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். இதை நாம் நேரடி வாழ்க்கையிலேயே பார்க்கிறோம். பூநூல் போடும் சடங்கான உபநயனம் செய்து கொள்ளாத பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் அனைவருமே சூத்ரர்கள் தான் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் பிறக்கும் பொழுது அனைவருமே சூத்ரர்களாக பிறக்கிறார்கள். சூத்ரர்கள் சூத்ர பெண்ணை மட்டும்தான் மணந்து கொள்ள முடியும். வைஷ்யர்கள் வைஷ்ய பெண்ணையும் சூத்ர பெண்ணையும் மணந்து கொள்ளலாம். சத்திரியர்கள் சத்திரிய பெண்ணையும் வைஷ்ய பெண்ணையும் சூத்ர பெண்ணையும் மணந்து கொள்ளலாம். பிராமணர்கள் பிராமண பெண், சத்திரிய பெண், வைஷ்ய பெண், சூத்ர பெண் அனைவரையுமே மணந்து கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள். இதைத்தான் நாம் ஜாதி ஆணவ கொலைகளில் பார்க்கிறோம். மனுஸ்மிருதி எங்கே இருக்கிறது கேட்கிறார்களே, ஒவ்வொரு ஜாதி ஆணவ கொலைக்கும் நேரடியான காரணம் அதுதான். இதை இன்னும் விரிவாக பின்னால் பார்க்கலாம். ஆனால் ஒரு பிராமணன் ஒரு சூத்ர பெண்ணை மணந்து கொண்டால் அவனும் சூத்ரனாக தாழ்ந்து விடுவான் என்று மிரட்டுகிறார்கள். இதுதான் எது வேண்டுமானாலும் செய்துவிட்டு அனைத்திற்கும் விளக்கம் கூறுவது. மணந்து கொள்ளலாம் என்றால் ஒரு விளக்கம், இல்லை கூடாது என்றால் அதற்கு இன்னொரு விளக்கம். பிராமணன் ஒருவன் ஒரு சூத்ர பெண்ணை மணந்து கொண்டு அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அந்த பிராமணன் சூத்ரனாய் விடுவான் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் பிராமணியம் என்பது ஆணதிக்க மரபு. ஆணதிக்க பிராமணியத்தில் பிராமணனுக்கு மிகப்பெரிய உரிமை இருக்கிறது.
அவனுடைய மகனான ஆண் குழந்தைக்கு அதே மாதிரி மிகப்பெரிய உரிமை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆண் குழந்தை சூத்ர பெண்ணுக்கு பிறந்தால் ஒருவேளை அந்த குழந்தை வளர்ந்து ஆண் மகனாகி தன்னுடைய தாயான பெண்களுக்கு ஆதரவாகவோ சூத்ரர்களுக்கு ஆதரவாகவோ செயல்பட்டால் என்னாவது என்று பயந்து அந்த பிராமணனையே பலி கொடுத்து விடுகிறார்கள். பிராமணன் ஒருவன் சூத்ர மனைவியோடு குடும்பம் நடத்தி பிள்ளை பெற்றால் அவன் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டான், நரகத்திற்கு செல்வான் என்று மிரட்டுகிறார்கள். பிராமணர்கள் சூத்ரர்களை திருமணம் செய்யலாமா கூடாதா? செய்யலாம், ஆனா கூடாது. அதாவது செய்யலாம் என்று ஒரு அடியில் சொல்லிவிட்டு செய்யக்கூடாது என்று பல அடிகளில் மிரட்டுகிறார்கள். அதாவது பிராமணர்கள் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு இங்கே பாரு மனுஸ்மிருதியில இருக்கு என்று சான்று காட்ட முடியும். சூத்ர வர்ணத்தை சேர்ந்த பெண்ணை மட்டுமே மணந்து பிள்ளை பெற்றால் அந்த குடும்பம் அழிந்துவிடும் என்று மிரட்டுகிறார்கள். அதாவது முதலிலேயே பார்த்தோம், சூத்ரர்களை தவிர மற்ற 3 வர்ணத்தை சேர்ந்தவர்களுக்கும் தங்களுடைய வர்ணம் அது தவிர சூத்ர வர்ணம் ஆகிய ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை மணந்து கொள்ள உரிமை உண்டு. அப்படி மணந்து கொண்டு பிள்ளை பெறும் பொழுது மற்ற யாருக்கும் பிள்ளை இல்லை, சூத்ர பெண்ணுக்கு மட்டும் குழந்தை இருக்கிறது என்றால் அந்த குழந்தை தான் அந்த முன்னேறிய வர்ணம் என்று கூறப்படுவனுக்கு வாரிசாக இருக்கும். அப்பொழுது வர்ண முறையே ஆட்டம் கண்டுவிடும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் குழந்தை இருந்தால் அவர்கள் உள்ளுக்குள்ளேயே பங்காளி சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். வர்ண முறைக்கு ஆபத்தில்லை. எப்படி திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் இல்லையா? விருந்தினர்களை நன்றாக உபசரிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். சரி, அந்த விருந்தினர்கள் யார் என்றால் பிராமணர்கள் தான். இன்று கூட அதிதி தேவோ பவ என்று இந்திய சுற்றுலாத்துறையின் விளம்பரத்தை பார்த்திருப்பீர்கள். இந்த அதிதி என்பது பிராமணர்கள் மட்டும்தான். ஆனால் இன்று வெள்ளையர்களையும் அதிதி என்று கூறுகிறார்கள் என்றால் இது அவர்களுடைய வாழ்நாளுக்கு மாரடிக்கும் எண்ணத்தை காட்டுகிறது. வைஷ்யர்களும் சூத்ரர்களும் பிராமணனுடைய வீட்டிற்கு விருந்தாளியாக வந்தால் தன்னுடைய இரக்க குணத்தை காட்டுவதற்காக அவர்கள் வீட்டு வேலைக்காரர்களோடு உட்கார வைத்து சோறு போட வேண்டுமா? இது இரக்க குணமா? தாங்கள செருப்பால் அடிக்க வேண்டாம். சூத்ரர்களுடைய உணவை பிராமணர்கள் சாப்பிடக்கூடாது என்று கூறுகிறார்கள். அதே மாதிரி பிராமணர்கள் சாப்பிட்ட மிச்ச உணவை சூத்ரர்களுக்கு தரக்கூடாது என்று கூறுகிறார்கள். 2 3 இல்லை. பிராமணர்கள் சாப்பிட்ட மிச்ச உணவு, ஆனால் சூத்ரர்கள் சாப்பிட்ட மிச்ச உணவு இல்லை, சூத்ரர்களுடைய உணவையே சாப்பிடக்கூடாது என்று கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஏற்றத்தாழ்வு பழக்கமே இருக்கிறது. ஆனால் அப்பொழுதும் உணவு தான் சாப்பிடக்கூடாது, அரிசியாக வாங்கிக் கொள்ளலாம், என்ன பசிக்கும்ல. ஆனால் அதே வேளையில் பிராமணர்களுக்காக சூத்ரர்கள் வேலை பார்த்து உற்பத்தி செய்த உணவை சாப்பிடலாம், தடை எதுவும் இல்லை. இதுக்கு பேர் தான் நோகாமல் நொங்கெடுக்கிறது. வேலை செய்ய மாட்டேன், விவசாயம் செய்ய மாட்டேன், சமைக்க மாட்டேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஆனா சாப்பிடுவேன், அதையும் உனக்கு தர மாட்டேன். இவர்கள் மனிதர்கள் தானா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. சூத்ரர்களுக்கு ஆசிரியராக இருக்கும் பிராமணனுக்கும் பிராமண மாணவனாக இருந்தும் அவன் சூத்ர ஆசிரியருடைய மாணவனாக இருந்தால் அவனும் பிராமணனுக்கான விருந்தில் கலந்து கொள்ள உரிமை இல்லை. அதாவது பிராமணர்களாக இருந்தால் கூட அதிலும் முற்போக்காளர்கள் பரந்த மனதுடையவர்கள் இருப்பார்கள். அவர்களை மிரட்டி வழுக்கி கொண்டு வர இதை பயன்படுத்துகிறார்கள். சூத்ரர்களுக்கு மனு தர்மத்தை விளக்கி கூறக்கூடாது என்று கூறுகிறார்கள். ஆமா, இதையெல்லாம் போய் மக்களிடம் சொன்னா சிறு பிஞ்சிடாத, அந்த பயம் இருக்கத்தானே செய்யும். அதனால்தான் இப்பொழுது கூட மனு தர்மத்தை வெள்ளையர்கள் எழுதினார்கள், வெள்ளையர்கள் மொழிபெயர்ப்பில் தவறு செய்து விட்டார்கள், அதில் அது இல்லை இது இல்லை காலாவதி ஆகிவிட்டது என்றெல்லாம் கூறுகிறார்களே, அதில் என்ன இருக்கிறது அதை சொல்லவே மாட்டார்கள். அதனால்தான் இந்த நூல்களை சூத்ரர்கள் முன்னால் சொல்லவே கூடாது, விளக்கமெல்லாம் வேறு, சொல்லவே கூடாது என்று தடை போடுகிறார்கள். சூத்ரர்கள் செத்தால் கூட தனி வழியில் தான் எடுத்துச் செல்ல வேண்டுமா? மற்றவர்கள் செத்தால் எந்த வழியில் வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லலாம். ஆனால் இதை இன்று சூத்ரர்கள் தலித்துகளுக்கு செய்கிறார்கள் என்பது மிகப்பெரிய வெட்கக்கேடு. ஒரு பிராமணன் இறந்தால் அவனுடைய ஜாதியை சேர்ந்த மற்ற ஆண்கள் இருக்கும் பொழுது சூத்ரர்கள் அந்த உடலை தூக்கிச் செல்லக்கூடாது என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்று எத்தனை பிராமணர்கள் அவர்களுடைய உடலை தூக்கிச் செல்கிறார்கள். எனவே அந்த இடத்தில் மனுஸ்மிருதியை தூக்கி குப்பையில் போட்டு விடுகிறார்கள். இதுதான் வேண்டுமென்றால் ஒரு விளக்கம், வேண்டாம் என்றால் ஒரு விளக்கம். இந்த நயவஞ்சகத்திற்கு தான் முடிவெட்ட வேண்டும். இந்த மனு தர்மத்திற்கு கட்டுப்பட்டு வாழும் ஒரு சூத்ரன் மாதம் மொட்டையடித்துக் கொள்ள வேண்டும். ஆரியர்கள் உண்ட உணவின் மிச்சத்தை சாப்பிட வேண்டும். இந்த உலகில் பல நாடுகளில் அடிமை முறை இருந்தது என்று கூறுகிறார்கள். ஆனால் அந்த அடிமைகளை கூட இவ்வளவு மோசமாக நடத்தியதில்லை. அதாவது சூத்ரர்கள் அழகாக இருந்து விடக்கூடாது என்ற பொறாமை. முடி இருந்தால் அழகாக இருக்கும், எனவே அந்த அழகை அழித்து விட வேண்டும் என்று இப்படி கூறுகிறார்கள். ஆரியர்களுடைய உணவின் மிச்சத்தை சாப்பிட வேண்டும் என்றால் அவர்களுக்கு அது பத்தாது. எனவே உடம்பில் தெம்பு இருக்காது. எதிர்த்து பேசுவதற்கோ சண்டையிடுவதற்கோ அவர்களால் முடியாது. அதுதான் அவர்களுக்கு வேண்டும். அதைத்தான் சுற்றி வளைத்து இப்படி பேசுகிறார்கள். சூழ்ச்சி சூழ்ச்சி சூழ்ச்சி, முழுக்க முழுக்க சூழ்ச்சி மட்டும்தான். உடல் உழைப்பினால் வாழ்க்கை நடத்தும் சூத்திரர்கள் மாதத்திற்கு ஒரு நாள் மட்டும் தங்களுக்காக உழைத்துக் கொள்ளலாம்.
அதாவது மாதத்தின் மற்ற நாட்கள் முழுவதும் இவர்களுக்கு உழைத்து கொட்ட வேண்டும். அப்படி ஒரே ஒரு நாளில் தன்னுடைய முழு தேவையை தீர்த்து கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. அதாவது தனக்கு என்ன வேண்டும், தன் குடும்பத்திற்கு என்ன வேண்டும் என்று பார்ப்பதற்கே நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தால் இந்த சமூக கட்டமைப்பை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வருவதற்கே நேரம் இருக்காது. இதற்காக திட்டமிட்டு இப்படி செய்கிறார்கள். சூத்ரர்களை நீதி பரிபாலனம் செய்ய மன்னர்கள் அனுமதிக்கவே கூடாது என்று மிரட்டுகிறார்கள். ஏனென்றால் இதையெல்லாம் பிராமணர்கள் எழுதலாம், ஆனால் செயல்படுத்த முடியாது. அதற்கு மன்னர்கள் வேண்டும். இப்படி பிராமணர்கள் தாங்கள் நினைப்பதை மன்னர்களை சார்ந்துதான் செயல்படுத்திக் கொள்ள முடிகிறது. எனவே மன்னர்கள் பிராமணர்களை சார்ந்து இருந்தால் அவர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்றும், சூத்ரர்களை ஆதரித்தால் பல தீமைகள் நடக்கும் என்றும் மிரட்டுகிறார்கள். எந்த நாட்டில் சூத்ரர்களும் நாத்திகர்களும் அதிகமாக இருக்கிறார்களோ, எந்த நாட்டில் இருபிறப்பாளர்கள் என்று கூறப்படும் வைஷ்யர்கள், சத்திரியர்கள், பிராமணர்கள் ஆகியோர் நாதியற்று கிடக்கிறார்களோ அந்த நாட்டில் நோயும் பஞ்சமும் தலைவிரித்து ஆடும் என்று சாபம் விடுகிறார்கள். இது தமிழ்நாட்டை பற்றி பேசியது மாதிரி இல்லை. அதாவது திராவிட இயக்கத்தை போல ஒன்று வந்து விடும் என்று பிராமணர்களுக்கு நன்றாகவே தெரிகிறது. அதனால்தான் அவர்கள் நாத்திகர்களையும் சூத்திரர்களையும் பார்த்து பயப்படுகிறார்கள். காரணம், சூத்திரர்கள் எண்ணிக்கையில் அதிகம். நாத்திகர்கள் மக்களிடம் பிராமணர்களுடைய சூழ்ச்சியை விளக்கமாக தெரிவித்து விடுவார்கள். எனவே இந்த இருவரையும் அவர்கள் எதிரிகளாக பார்க்கிறார்கள். ஒவ்வொருவரையும் விசாரிக்கும் பொழுது எப்படி விசாரிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். பிராமணர்களை சொல் என்று கூறினாலே போதும். சத்திரியர்களை உண்மையை சொல் என்று கூற வேண்டும். வைஷ்யர்களை அவர்களுடைய கால்நடைகள், சொத்து, வீடு, பணம் இவற்றை சொல்லி திட்ட வேண்டும். சூத்ரர்களை உலகில் உள்ள குற்றங்கள் அனைத்தையும் சொல்லி மிரட்ட வேண்டும். இதற்கு பெயர் அநீதி. இதைவிட அநீதி உலகிலேயே இல்லை. அதனால்தான் இவர்கள் எப்பொழுதுமே மன்னர்களை தங்களுக்கு ஆதரவு வைத்துக் கொள்ள பார்க்கிறார்கள். அவர்களை வைத்து இந்த அநீதியை செயல்படுத்த பார்க்கிறார்கள். பிராமணர்கள் கால்நடைகளை மேய்த்தால், வட்டிக்கு கொடுத்தால், வணிகத்தில் ஈடுபட்டால், தச்சு தொழில் செய்தால், பாடகர்களாக, நடிகர்களாக, கலைஞர்களாக செயல்பட்டால், இப்படி எல்லாம் இருந்தால் அவர்கள் சூத்ரர்களாக நடத்தப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இன்று அப்படியா இருக்கிறது? எவ்வளவோ பிராமணர்கள் திரைப்பட நடிகர்களாக, பாடகர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவோ பிராமணர்கள் வட்டிக்கு கொடுக்கும் வங்கிகளை பணியாற்றுகிறார்கள். எவ்வளவோ பிராமணர்கள் வணிகம் செய்கிறார்கள். அவர்களெல்லாம் பிராமணர்கள் இல்லை என்று கூற வேண்டும். புரிகிறார்களா? ஏன் இல்லை? அவர்கள் எழுதியதை அவர்களே தூக்கி காற்றில் பறக்க விடுவார்கள். வேண்டும் என்றால் ஒரு பேச்சு, வேண்டாம் என்றால் இன்னொரு பேச்சு. ஒரு பிராமணனை ஒரு சத்திரியன் தரக்குறைவாக பேசினால் அவனுக்கு 100 பணம் தண்டம் விதிக்க வேண்டும். ஒரு வைஷ்யன் தரக்குறைவாக பேசினால் அவனுக்கு 150 200 பணம் தண்டம் வசூலிக்க வேண்டும். அதுவே ஒரு சூத்ரன் ஒரு பிராமணனை தவறாக பேசினால் அவனை கட்டி வைத்து அழிக்க வேண்டும். ஒரு பிராமணன் ஒரு சத்திரியனை தரக்குறைவாக பேசினால் அதற்கு 50 பணம் தண்டம் கொடுத்தால் போதும். ஒரு வைஷ்யன் ஒரு சத்திரியனை தரக்குறைவாக பேசினால் அதற்கு 25 பணம் தண்டம் கொடுத்தால் போதும். ஒரு சூத்ரன் ஒரு சத்திரியனை தவறாக பேசினால் அதற்கு 12 பணம் தண்டம் கொடுத்தால் போதும். ஆனால் வைஷ்யர்களையும் சூத்ரர்களையும் அப்படி தவறாக பேசினால் பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் எந்த தண்டனையும் கிடையாது. எவ்வளவு திமிர்! அது மட்டுமில்லை, இன்னும் இருக்கிறது. ஒரு சூத்ரன் இருபிறப்பாளர்கள் என்று கூறப்படும் வைஷ்யன், சத்திரியன், பிராமணன் ஆகியோரை தவறாக பேசினால் அவனுடைய நாக்கை அறுக்க வேண்டும். ஒரு சூத்ரன் மற்றவர்களை அவர்களுடைய ஜாதியை சொல்லி திட்டினால் 10 விரல் தடிமன் நீளமுடைய ஒரு இரும்பு ஆணியை பழுக்க காய்ச்சி அவன் வாயில் சொருக வேண்டும். இதை எழுதியவர்கள் மனிதர்கள் தானா என்ற எண்ணம் திரும்ப திரும்ப வருகிறது. அதை விட கொடுமை, ஒரு சூத்ரன் ஒரு பிராமணனுக்கு அவனுடைய கடமை என்ன என்று சுட்டி காட்டினால் மன்னன் அந்த சூத்ரனுடைய வாயிலும் காதிலும் கொதிக்கும் எண்ணெயை ஊற்ற வைக்க வேண்டும். அதாவது பிராமணர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவர்களே அப்படி வாழ்வதில்லை. நேரத்திற்கு ஒன்று, விருப்பத்திற்கு ஒன்று, வேண்டுமென்றால் ஒன்று, வேண்டாம் என்றால் ஒன்று என்று எப்படி வேண்டுமானாலும் பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள் என்று இப்போது நான் கூறியிருக்கிறேனே. இதற்காகவே என்னுடைய வாயிலும் காதிலும் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றுவார்களாம். அதுவும் பிராமணர்கள் செய்ய மாட்டார்களாம். ஏனென்றால் பயம், செவிலு பிஞ்சினும்னு. எனவே மன்னனை வைத்து செய்ய வைப்பார்களாம். சூத்ரர்கள் வைஷ்யர்களை திட்டினால் நாக்கை வெட்ட வேண்டாமாம். ஆகா, எவ்வளவு தாராளம்! அதாவது கிட்டத்தட்ட வைஷ்யர்களையும் சூத்ரர்கள் போலத்தான் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் பணம் இருக்கிறது என்று கொஞ்சம் மதிப்பு கொடுக்கிறார்கள். அவ்வளவுதான். திருட்டுக்கு தான் முதல் முறையாக சூத்ரர்களுக்கு குறைவான தண்டனையும் பிராமணர்களுக்கு அதிகப்படியான தண்டனை கொடுக்கிறார்கள். சூத்ரர்களுக்கு 8 பங்கு அபராதம், வைஷ்யர்களுக்கு 2 மடங்காக 16 பங்கு, சத்திரியர்களுக்கு அதில் 2 மடங்காக 32 பங்கு, பிராமணர்களுக்கு 64 பங்கு அல்லது 100 பங்கு அல்லது அதற்கு மேல். காரணம், பிராமணர்களுக்கு அது தவறென்று தெரியும், சூத்திரர்களுக்கு தெரியாது என்று கூறுகிறார்கள்.
இந்த இடத்தில் தான் மனுஸ்மிருதி அருமையாக ஒரு நாடகம் போடுகிறது. அதாவது மனுஸ்மிருதி என்பது மக்களை தரம் பிரித்து பார்த்து அவர்களுடைய தரத்திற்கு ஏற்ப தண்டனை வழங்குகிறது என்பது போன்ற ஒரு தோற்றம் கொடுக்கிறது. ஆனால் உண்மை என்ன? பிராமணர்களுக்கு தான் திருட வேண்டிய தேவையே இல்லையே. இந்த நூல் முழுவதுமே சத்திரியர்களும் வைஷ்யர்களும் அவர்களுக்கு பொன்னும் பொருளும் கொட்டி கொடுக்க வேண்டும், சூத்திரர்கள் உழைத்து கொட்ட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். எதற்கு திருட்டு? அதாவது பணக்காரர்கள் பல கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு திருப்பி தரவில்லை என்றால் அது வாரா கடன் என்று தள்ளுபடி செய்வார்கள். ஆனால் அதுவே உழைப்பாளி மக்கள், ஏழைகள், விவசாயிகள் சில ஆயிரங்கள் கடன் வாங்கிவிட்டு திருப்பி செலுத்தவில்லை என்றால் உடனே வீட்டை ஜப்தி செய்கிறோம், காட்டை ஜப்தி செய்கிறோம் என்று மிரட்டுவார்கள். அதேதான், ஆதரவு இல்லாமல் இருப்பது உழைப்பாளி மக்கள் தான். பிராமணர்களுக்கு என்ன வந்தது? அவர்களை ஆதரிக்கத்தான் இந்த முழு நூலையே எழுதியிருக்கிறார்கள். எனவே மனுஸ்மிருதி என்பது செயல்பாட்டில் இருந்தால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, திருட வேண்டிய தேவையே இல்லை. அதாவது அத்தனை பேரும் பிராமணர்களை ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று பிராமணர்களை பார்த்து கொள்ளும் ஒரு நூல், பிராமணர்கள் திருடினால் நன்மை என்று கூறுவது அத்தைக்கு மீசையும் நடக்க சித்தப்பா என்று கூறுவதை போல பிராமணர்களுக்கு நடக்காத ஒன்றுக்கு மட்டும்தான் அதிகமாக தடை தருகிறார்கள். ஆனால் உண்மையில் நடப்பதற்கு தண்டனையே இல்லை. குறிப்பாக உடலுறவு பற்றி மனுஸ்மிருதி என்ன கூறுகிறது என்று தனியாக பேசுகிறேன். அது மிக கொடுமையாக இருக்கிறது. சூத்திரர்கள் மற்றவர்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று மன்னன் கட்டளையிட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதாவது பிராமணர்கள் இதை நேரடியாக சொன்னால் நீ யார் சொல்றதுக்கு என்று கேட்டால் அதை தாண்டி அவரை செய்ய வைப்பதற்கு இவர்களுக்கு வலிமை இல்லை, எனவே மன்னன் செய்ய வேண்டும் என்று தூண்டிடுகிறார்கள். சூத்திரர்களை பணம் கொடுத்து வாங்கியும் வாங்காமலும் அடிமை வேலை செய்ய வைக்கலாம், ஏனென்றால் சூத்திரர்களை படைத்ததே பிராமணர்களுக்கு அடிமையாக இருக்கத்தான் என்று திமிராக கூறுகிறார்கள். இதனால் தான் அந்த கடவுள் என்ற நம்பிக்கையை ஒழிக்க வேண்டும் என்று போராடினார் பெரியார். சமூக ஏற்றத்தாழ்வுகள், அநீதிகள் இவை அனைத்தும் கடவுளின் பெயராலேயே செய்யப்படுகின்றன என்றால் கடவுள் என்பதே கற்பனை என்று மக்களுக்கு சொல்லிவிட வேண்டியது கடமையாகிறது. அதைத்தான் பெரியார் செய்தார். அதை தாண்டி சூத்திரர்களை பணம் கொடுத்து வாங்கினார்கள் என்றால் அது அடிமை முறை என்று தெரிகிறது. அதாவது சூத்திரர்களை அவனை அடிமையாக வைத்திருக்கும் உரிமையாளர் பிராமணன் விடுவித்தால் கூட அவன் அதே வேலைதான் செய்ய வேண்டும், ஏனென்றால் அது அவனுடைய பிறவி குணம் என்று அசிங்கப்படுத்துகிறார்கள். இன்று சூத்திரர்கள் என்று கூறப்படும் பலரும் சட்டம் படித்து தீர்ப்பாளர்களாக இருக்கிறார்கள், IAS படித்து ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள், அரசியலில் இறங்கி சட்டமன்ற, மாநிலங்களவை மக்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், அறிவியல் படித்து ஆய்வாளர்களாக, பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். இதுவெல்லாம் அவருடைய பிறகு கிடையாதாம். அடிமை வேலை செய்வது மட்டும்தான் அவருடைய பிறவி குணம் என்று கூறுவதற்கு என்ன திமிர் வேண்டும்? பிராமணர்கள் தனக்கு கீழ் வேலை பார்க்கும் சூத்திரர்களுடைய பொருட்களை எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், ஏனென்றால் சூத்திரர்களுக்கு சொத்து இருக்கக்கூடாது. இதன் மூலம் சூத்திரர்கள் பிராமணர்களுக்கு அடங்கியே வாழும் நிலையை பொருளியல் அடிப்படையில் ஏற்படுத்துகிறார்கள். பொதுவாக மனுஸ்மிருதி என்பது பண்பாட்டு சமூகவியல் அடிப்படையில் மக்களை அடிமைப்படுத்தும் நூலாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் அது பொருளியல் அடிப்படையிலும் மக்களை அடிமைப்படுத்துகிறது. வைஷ்யர்களும் சூத்திரர்களும் சமூகத்தில் தங்களுக்கு கூறப்பட்ட வேலைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்த வேண்டும் மன்னன் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அப்படி அவர்கள் செய்யவில்லை என்றால் சமூகத்தில் குழப்பம் ஏற்படுமாம். ஆமாம், சமூகத்தில் பிராமணர்களுடைய ஆதிக்கம் ஒழியும், அல்லதுதானே. ஆனால் இங்கே திரும்ப திரும்ப கவனித்தீர்களா? மன்னர்களை பிராமணர்கள் தங்களுடைய ஏவலாட்களை போல பயன்படுத்துகிறார்கள். ஆண்கள் பல பெண்களை மணந்து கொள்வதை சர்வசாதாரணமாக பேசுகிறது மனுஸ்மிருதி. அப்படி மணந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் சொத்துக்களை எப்படி பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதாவது பல மனைவிகளில் சூத்திர மனைவிக்கு பிறந்த பிள்ளைக்கு 10% சொத்து கொடுக்கலாம், அதுவும் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைன்னா இல்லை. அது அந்த தந்தையுடைய முடிவை பொறுத்தது. மற்ற மனைவிகளுக்கு பிறந்த பிள்ளைகள் தங்களுக்கு உள்ளே இணையாக சொத்தை பிரித்துக் கொள்ள வேண்டும், அதில் மூத்தவனுக்கு மட்டும் கூட ஒரு பங்கு. அப்படி சூத்திர பெண்ணுக்கு பிறந்த பிள்ளை வாரிசாக முடியாது, மற்ற பிள்ளைகள் அனைவரும் வாரிசுகள். ஒரு பிராமணனுக்கு ஒரு சூத்திர பெண்ணின் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தால் அவன் உயிரோடு இருந்தாலும் பிணத்தை போலத்தான் என்று மனதில் ஈரமே இல்லாமல் பேசுகிறார்கள். அதுவும் உயிரோடு இருப்பது பரையா, பிணமாக இருப்பது சவா, இந்த இரண்டு சொற்களையும் இணைத்து பரசவா என்று கூறுகிறார்கள். பொதுவாக பரையா என்பது தமிழ்நாட்டில் பட்டியலின சாதிகளில் ஒன்றை குறிப்பிடுவதாக இருக்கிறது. ஆனால் இந்த மனுஸ்மிருதியில் அது உயிரோடு இருப்பது என்று குறிப்பிடுவதாக இருக்கிறது. இரு பிறப்பாளர்களுக்கு உரிய குறியீடுகளை அணிந்து கொள்ளும் சூத்திரர்களை கட்டி வைத்து அடிக்க வேண்டும் மன்னன் என்று கூறுகிறார்கள். இதற்காகத்தான் தமிழ்நாட்டில் கம்மளர்கள் போராடினார்கள். கம்மளர்களுக்கு ஆதரவாக சோழர்களும் அந்த உரிமையை கொடுத்தார்கள். இதை ஏற்கனவே வர்ணத்திற்கும் ஜாதிக்கும் என்ன தொடர்பு என்ற காரணத்தில் கூறியிருக்கிறேன், பாடல்கள் பயன்படும். இதன் காரணமாகத்தான் சோழர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் பிராமணர்களை வைத்திருந்தார்கள், பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டில் சோழர்கள் இல்லை என்று தெரிகிறது. சத்திரியர்கள், சூத்திரர்கள் ஆகியோரை
வேலை செய்ய வைத்து கடனை அடைக்கலாம். ஆனால் பிராமணர்களுக்கு மறுபடியும் தவணை வழங்க வேண்டும். இதைத்தான் இன்று கூட உழைப்பாளி மக்கள் மிகச் சிறிய அளவிற்கு சில ஆயிரங்கள் கடன் வாங்கி திரும்ப செலுத்தவில்லை என்றால் வீட்டை ஜப்தி செய்கிறேன், மாட்டை ஜப்தி செய்கிறேன், காட்டை ஜப்தி செய்கிறேன் என்று மிரட்டுகிறார்கள். ஆனால் பணக்காரர்கள் பல கோடி வாங்கிவிட்டு திரும்ப செலுத்தவில்லை என்றால் தவணை, அதற்கு மேல் தவணை, கடைசியில் வாரா கடன் என்று மொத்த கடனையும் தள்ளுபடி செய்கிறார்கள். ஒரு நல்ல மன்னன் ஒருவர் செய்த குற்றத்திற்காக அவருடைய சொத்தை பறிமுதல் செய்தால் அதை தானே வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி செய்தால் அந்த குற்றத்திற்கான பாவம் அந்த மன்னனை சேருமாம். சரி, ஆனால் அந்த பறிமுதல் செய்த சொத்தை தண்ணீர் தெளித்து பிராமணர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் தண்ணீரின் கடவுளான வருணன் மன்னர்களுக்கு எல்லாம் மன்னன். ஆனால் வேதம் படித்த பிராமணர்கள் உலகத்திற்கே கடவுளாம். அதாவது திரும்ப திரும்ப பிராமணர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் என்று மன்னர்களை அடியாளை போல பயன்படுத்துகிறார்கள். இதை துளியாவது அறிவு இருக்கும் ஏதாவது ஒரு மன்னன் பின்பற்றுவானா? ஆனால் இதைத்தான், இந்த மனு தர்மத்தை தான் தமிழ்நாட்டில் வாழ்ந்த சோழ மன்னன் பின்பற்றினான் என்று கூறி அவனுக்கு பெயர் மனுநீதி சோழன் என்று கூறுகிறார்கள். இது முழுக்க கட்டுக்கதை. இது உண்மை வரலாறு கிடையாது, கற்பனையான கதை. பிராமணர்களுக்கு தெரிந்தே தொல்லை கொடுக்கும் சூத்ரனை கட்டி வைத்து அடித்து மற்றவர்களை அச்சமூட்டி மிரட்டி வைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் பிராமணன் கொலையே செய்தாலும் அவனுக்கு மொட்டை போட்டு அவனுடைய மொத்த சொத்தையும் கையில் கொடுத்து பாதுகாப்பாக உடலுக்கு எந்த தீங்கும் இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள். பிராமணர்களுக்கு தொண்டு செய்வதுதான் சூத்திரர்களுக்கு இருப்பதிலேயே மிகப்பெரிய புண்ணியமாம். அதாவது சூத்திரர்களை பணம் கொடுத்து வாங்கி அடிமையாக வைத்திருக்கிறார்கள். இது தவிர மிரட்டுகிறார்கள், அதன் மூலம் விலை வாங்குகிறார்கள். இதையெல்லாம் தாண்டி புண்ணியம் என்று வேறு ஏமாற்றுகிறார்கள். அது மட்டுமில்லை, எந்த ஒரு சூத்ரன் பிராமணர்களுக்கு அடங்கி ஒடுங்கி எதிர்த்து பேசாமல் சொல்வதை கேட்டு அடிபணிந்து வாழ்கிறானோ அவன் செத்து போனால் அடுத்த பிறவியில் முன்னேறிய ஜாதியில் பிறப்பான் என்று கூறுகிறார்கள். விஷம், பிராமணர்களுக்கு அடிமையாக இருப்பதுதான் சூத்திரர்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயல் என்று ஒரு பக்கம். மறுபக்கம் பிராமணர்கள் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டாலும் என்ன குற்றம் செய்தால் தண்டனையே கிடையாது. இப்படி நீ இந்த வாழ்க்கையில், இந்த பிறவியில் என்ன நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் அதன் பலன் என்பது இப்பொழுது கிடைக்காது. நீ செத்து போய் அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்கிறது, அப்பொழுது கிடைக்கும் என்று கூறுவது இன்று நீ வாழும் வாழ்க்கையை என்ன செய்தாலும் மாற்றிக்கொள்ள முடியாது என்று அவர்களுடைய முயற்சியை மழுங்கடிப்பதற்காக செய்யும் முயற்சி. இதைத்தான் உழைக்கும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையை இந்த பிறவியிலே நம்மால் மாற்ற முடியும் என்று எதிர்த்து போராட வேண்டும். அதை கற்றுக்கொள்ள வேண்டும். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் ஆகிய மூவருக்கு மட்டும்தான் இரு பிறப்பு. நான்காவதான சூத்திரர்களுக்கு ஒரே பிறப்பு தான், ஐந்தாவது என்று யாரும் இல்லை என்று கூறுகிறார்கள். இது பிறப்பு என்று எப்படி கூறுகிறார்கள் என்றால் அதுதான் பூநூல் போடும் சடங்கான உபநயனம். இதை பற்றி ஏற்கனவே வர்ணம் என்றால் என்ன என்ற காணொலியில் விளக்கி இருக்கிறேன், பால்கள் பயன்படும். அதாவது அனைத்து உயிர்களுக்கும் பிறப்பு என்பது தாயிடம் இருந்து வருகிறது. இது மிகச்சிறப்பானது மட்டும் இல்லை, மிகவும் ஆபத்தானது. அதனால்தான் பிள்ளை பேரின் போது மறுபிறப்பு என்று பெண்களுக்கு கூறுகிறார்கள். ஆனால் ஆண்களுக்கு உபநயனம் தான் மறுபிறப்பு என்று கூறுகிறார்கள். அப்படி உபநயனம் என்ற இரண்டாவது பிறப்பு இல்லாதவர்கள் தான் சூத்திரர்கள் என்று கூறுகிறார்கள். இதைத்தான் நான் தொடக்கத்திலேயே கூறினேன். நீங்கள் பூணூல் போட்டிருக்கிறீர்களா? போடவில்லை என்றால் நீங்கள் சூத்திரர் தான் என்று மனுஸ்மிருதி கூறுகிறது. நீங்கள் ஒரு வெற்று ஜாதி பெருமை என்று நினைத்து நாங்கள் சத்திரியர்கள், நாங்கள் வைஷ்யர்கள் என்று சொல்லலாம். மனுஸ்மிருதி அதெல்லாம் கேட்கவில்லை. பூணூல் போட்டிருக்கிறாயா இல்லையா? போடவில்லை என்றால் சூத்திரர்கள், அவ்வளவுதான். இவ்வளவுதான் மனுஸ்மிருதி கூறுகிறது. பிராமண ஆண்களுக்கு சூத்திர பெண்கள் மூலமாக பிறக்கும் பிள்ளைக்கு நிஷதா என்று பெயர். சத்திரிய ஆண்களுக்கு சூத்திர பெண்கள் மூலமாக பிறக்கும் பிள்ளைக்கு உக்ரா என்று பெயர். சூத்திர ஆண்களுக்கு வைஷ்ய பெண்கள் மூலமாக பிறக்கும் குழந்தைக்கு அயோகவா என்று பெயர். சத்திரிய பெண்கள் மூலமாக பிறக்கும் பிள்ளைக்கு சத்ரி என்று பெயர். பிராமண பெண்கள் மூலமாக பிறக்கும் பிள்ளைக்கு சண்டாளா என்று பெயர். இப்பொழுது கூறிய இந்த பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் முதலில் கூறிய 4 வர்ணத்தினர்களுக்கும் பிள்ளை பிறந்தால் என்ன என்று அதையும் நீட்டி முழக்கி கூறியிருக்கிறார்கள். சூத்ரர்களுக்கு பிராமண பெண்ணின் மூலமாக குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை சமூகத்திலிருந்தே ஒதுக்கி வைக்கப்படும் என்று மிரட்டுகிறார்கள். இப்படி ஏற்பட்ட பல பிரிவை சேர்ந்தவர்கள் தான் இன்று இந்தியா முழுவதும் இருக்கும் பல ஜாதிகளை சேர்ந்த மக்கள் என்று நீட்டி முழக்கி வளர முடிகிறார்கள். ஆனால் வரலாறு என்ன கூறுகிறது? இந்தியாவில் ஏற்கனவே மக்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு புதிதாக இன்றைய ஈரான் பகுதியில் இருந்து ஆடு மாடு மேய்க்கும் நாடுகளாக வந்தவர்கள் தான் ஆரியர்கள். அவர்களுடைய சமூக முறைதான் வர்ண முறை. அதில் தான் இந்த 4 வர்ண முறை என்று ஒன்று வருகிறது. ஆனால் இவர்களோ
இந்தியாவில் இருக்கும் அனைத்து மக்களும் தங்களுடைய சந்ததியினர் என்று ஒரு புனை கதையை கூறுகிறார்கள். இதுதான் இருக்க இடம் கொடுத்தால் படுக்க இடம் கேட்பது. பிராமணர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடக்காத சத்திரியர்கள் சூத்திரர்களாக மாறிவிடுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். அப்படி யாரெல்லாம் மாறினார்கள் என்று பட்டியல் போடுகிறார்கள். பவுண்டரகா, கோட்டா, திராவிடா, காம்போஜா, சகா, யவனா, பஹலவா, கினா, கிரதா, பரதா, தரதா, இதெல்லாம் நான் வாய்க்காததை சொல்லவில்லை. இந்த பட்டியல் மனுஸ்மிருதியில் இருக்கிறது. இதன் மூலம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்தியாவிலும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் வாழும் பல மன்ன குடும்பங்கள் சத்திரியர்கள் இல்லை, சூத்திரர்கள் என்று மனுஸ்மிருதி கூறுகிறது. இந்த 4 வர்ணத்தை தாண்டிய மற்ற அனைவரையும் தஸ்யுக்கள் என்று கூறுகிறார்கள். சண்டாளர்கள், ஸ்வபாகா ஆகியோருடைய வாழ்விடம் ஊருக்கு வெளியே இருக்க வேண்டும். நாய், கழுதை இவைதான் அவர்களுடைய சொத்தாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதை தவிர அவர்களை பற்றி மிகவும் மோசமாக கூசாமல் கூறுகிறார்கள். அதாவது திமுகவை சேர்ந்த நடுவண் அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் இந்த கணக்கின்படி சூத்திரர். அவருடைய மனைவி பிராமண குடும்பத்து பெண். எனவே அவருடைய பிள்ளைகள் தான் சண்டாளர்கள். இவர்கள் திராவிட அரசியல் பின்னணியில் இந்த மனுஸ்மிருதியை மதிக்காமல் புரட்சிகரமாக வாழ்வதால்தான் நலமோடு வாழ முடிகிறது. இதுதான் இன்றைய இந்தியா மனுஸ்மிருதியின் கட்டுப்பாட்டில் இருந்து சிறிது சிறிதாக வெளியேறுகிறது என்று தெரிகிறது. ஒரு பிராமண ஆணுக்கும் ஒரு சூத்திர பெண்ணுக்கும் பிறக்கும் குழந்தை பெண் குழந்தையாக இருந்து அந்த பெண்ணுக்கு இன்னொரு பிராமணன் மூலமாக குழந்தை பிறந்தால், இப்படி தொடர்ந்து 7 தலைமுறைகள் நடந்தால் அந்த குடும்பம் முன்னேறிய ஜாதியாக மாறி விடுவார்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது பிராமண ஆண்களோடு சூத்திர பெண்களை உடலுறவு வைத்துக் கொள்ள வைப்பதற்காக தூண்டில் போடுகிறார்கள். நீங்கள் எங்களோடு உடலுறவு வைத்துக் கொண்டால் உங்களுடைய நிலைமை முன்னேற்றம் அடையும், அதனால் நீங்கள் உங்களுடைய பெண்களை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று கொச்சையாக பேசுகிறார்கள். ஒரு ஆரிய ஆணுக்கும் ஆரியர் அல்லாத பெண்ணுக்கும் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை ஆரியனாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு ஆரிய பெண்ணுக்கும் ஆரியன் அல்லாத ஆணுக்கும் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை ஆரியனாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் ஆணாதிக்கம். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு வழக்கு மும்பையில் பார்சிகள் என்று கூறப்படும் பிரிவில் வழக்கு மன்றத்திற்கு வந்தது. பார்சிகளுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது, அந்த எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு இதே மாதிரி ஆண்கள் பார்சிகளாக இருந்து அவர்கள் மற்ற பெண்களை மணந்து கொண்டு பிள்ளை பெற்றால் அந்த குழந்தைகள் பார்சிகள் என்று கூறுவார்கள் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் பார்சி பெண்களுக்கு மற்ற ஆண்களோடு பிள்ளை பிறந்தால் அது பார்சி என்று கணக்கில் வராது என்று கூறினார்கள். இதை எதிர்த்து வழக்கு நடந்தது. வழக்கில் தீர்ப்பு மன்றம் தீர்ப்பு கூறியது, அப்படி ஆண் பெண் அடிப்படையில் பிரித்து பார்க்கக்கூடாது, எனவே 2 பேருமே பார்சிகள் தான் என்று இறுதி தீர்ப்பு வந்தது. இப்பொழுது அனைவரும் மேற்கொள்கிறார்கள். இப்படி தலைமுறைகள் மாறும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனுஸ்மிருதியின் கட்டுப்பாட்டில் இருந்து நாம் மீண்டு கொண்டிருக்கிறோம் என்று இது காட்டுகிறது. இத்தனைக்கும் இந்த பார்சி என்பவர்கள் 4 வர்ண முறைகள் வரமாட்டார்கள். இவர்கள் பிராமணர்களுக்கு பிறகு அதே ஈரான் பகுதியிலிருந்து வந்த இன்னொரு குடிகள். இவர்கள் ஜொராஸ்ட்ரியன் என்ற மதத்தை பின்பற்றுவார்கள். இப்படி இந்தியாவிற்கு வரும் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் கூட பிராமணிய மனுஸ்மிருதியின் தாக்கம் விஷம் போல் பரவுகிறது என்று இது காட்டுகிறது. இறைச்சி, பால், உப்பு, அரக்கு ஆகியவற்றை வணிகம் செய்யும் பிராமணர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சூத்திரர்கள் என்ற நிலைமைக்கு வருவார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் நாம் பார்க்கிறோம் எவ்வளவோ பேர் இதெல்லாம் விற்கிறார்கள். அவர்கள் எல்லாம் யாரும் பிராமணர்கள் இல்லை என்று கூறுவதில்லை. இத்தனைக்கும் பெப்சிகோ என்ற பெருநிறுவனத்தின் தலைவராக ஒரு பிராமண பெண் என்று கூறப்படும் இந்திரா நூயி இருக்கிறார். இந்த பெப்சிகோ நிறுவனம் தான் மிக அதிகமாக மாட்டு இறைச்சி விற்கும் நிறுவனம். உப்புக்கு பெற்ற பொருள் என்பது தமிழ்நாட்டின் திணை பிரிவுகளில் நெய்தல் திணை மக்களுடைய உணவாக கூறப்படுகிறது. ஆனால் அப்படி உப்புக்கு பண்டமாற்றாக வேறு எந்த பொருளையும் பெறக்கூடாது என்று மனுஸ்மிருதி கூறுகிறது. வைசியர்கள் வாழ முடியவில்லை என்றால் சூத்திரர்களுடைய வேலையை செய்யலாமாம். அதே மாதிரி சூத்திரர்கள் வாழ முடியவில்லை என்றால் கைவினைஞர்களுடைய வேலையை செய்யலாமாம். அதாவது மற்றவர்களிடம் வேலை செய்யாமல் தானே உற்பத்தியில் ஈடுபடலாம். அதன் மூலம் மற்ற வர்ணத்தை சேர்ந்தவர்களுக்கு நேரடியாக வேலை செய்யாமல் அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து, பொருளாக செய்து கொடுத்து வேலை செய்யலாமாம். இதே போல பிராமணர்கள் வாழ முடியவில்லை என்றால் அவர்கள் செய்யக்கூடியது என்ன? அவர்கள் உதவி பெறலாமா? இது ஏதோ பெரிய வேலையை போல கூறுகிறார்கள். அதாவது பிராமணர்களுக்கு கொடுக்கும் பொருளால் பிராமணர்களுக்கு பாவம் சேராதாம். ஏனென்றால் அவர்கள் நீரையும் நெருப்பையும் போல தூய்மையானவர்களாம். இதையெல்லாம் சிரிக்காமல் எழுதி இருப்பார்களா என்று தெரியவில்லை. இதை எழுதும் பொழுதே விழுந்து விழுந்து சிரித்துக் கொண்டு இதையெல்லாம் எவனாவது மடையன் நம்புவானா, நம்பினால் எவ்வளவு பெரிய முட்டழக அவன் இருப்பான் என்று சிரித்துக் கொண்டுதான் எழுதியிருப்பார்கள். சூத்திரர்களுக்கு பிராமணர்கள் யாகம் செய்து வைக்கக்கூடாது, அதை கட்டுத்தரக்கூடாது என்று தலைப்படுகிறார்கள். இதை மீறித்தான் ராமானுஜர் பலருக்கும் பூநூல் போட்டு பிராமணர்களாக மாற்றினார் என்று கூறப்படுகிறது. சூத்திரர்கள் பிராமணர்களுக்கு அடங்கி வேலை செய்வது என்பது
இப்பொழுது இருக்கும் வாழ்க்கை தேவைக்காக மட்டும் இல்லையாம். அப்படி வேலை செய்தால் அடுத்த பிறவியில் கிடைக்கும் நன்மைக்காக இப்பொழுது வேலை செய்ய வேண்டுமா? அதாவது மகுடிக்கு பாம்பு மயங்கும் என்று கூறுவார்களே, அதை போல மாற்றி மாற்றி பேசி குழப்பி அழித்து மக்களை அரை மயக்கத்திலேயே வைத்திருக்கிறார்கள். சூத்ரர்கள் யாகத்தின் பலனை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் என்று கூறப்படுகிறது. இதை பற்றி மகாபாரதத்தில் ஒரு கதை வருகிறது. பாண்டவர்களின் மூத்தவனான தர்மன் ஒரு யாகம் செய்கிறான். அது அஜசூய யாகம். அந்த யாகம் முடிகிறது. முடிந்தவுடன் அந்த யாகத்தின் பலனை யாருக்கு தருவது என்ற கேள்வி வருகிறது. அப்பொழுது கிருஷ்ணனுக்கு தரலாம் என்று கூறுகிறார்கள். உடனே கிருஷ்ணன் ஒரு சூத்ரன், அவன் மாடு மேய்த்தவன், அவனுக்கு யாகத்தின் பலனை தருவதற்கு தகுதி இல்லை என்று சிசுபாலன் என்ற மன்னன் கூறுகிறான். உடனே கிருஷ்ணன் அவனுடைய தலையை வெட்டி விடுகிறான். உடனே கிருஷ்ணன் பிராமணனிலேயே மிகப்பெரிய பிராமணன் என்று கூறி அவனுக்கே கொடுக்கிறார்கள். எளிமையாக கூறுவது என்றால் தடி எடுத்தவன் தண்டல்காரன். கிருஷ்ணன் மாடு மேய்த்தது உண்மை, எனவே அவன் சூத்ரன் என்று சிசுபாலன் என்ற மன்னன் கூறுகிறான். உடனே அவனை எதிர்த்து விவாதம் எல்லாம் செய்யவில்லை, அவன் தலையை வெட்டி விடுகிறான். எதிர்ப்பே இல்லாமல் ராஜசூய யாகம் என்ற மிகப்பெரிய யாகத்தின் பலன் கிருஷ்ணனுக்கு தரப்படுகிறது. இப்படி யார் கையில் அதிகாரமும் செல்வாக்கும் இருக்கிறதோ அவர்களுக்கு மனுஸ்மிருதி மண்டியிட்டு விடும் என்று இது காட்டுகிறது. சூத்ரர்கள் சொத்து சேர்க்கக்கூடாது, ஏனென்றால் அப்படி சொத்து சேர்த்தால் அதனால் பிராமணர்களுக்கு தலைவலி வரும் என்று மனுஸ்மிருதி கூறுகிறது. இது 100% உண்மைதான், நமக்கே நன்றாக தெரியும். செல்வாக்கு உடைய ஒருவன் பிராமணர்களுடைய முட்டாள்தனத்திற்கு தாழ மாட்டான். எனவே இப்படி ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக இப்படி பேசுகிறார்கள். பிராமணர்கள் யாகம் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு பொருள் குறைவாக இருந்தால் அதை சூத்ரர்களுடைய வீட்டில் இருந்து எடுத்துக் கொள்ளலாம் என்று திமிராக பேசுகிறார்கள். அதாவது சூத்ரர்கள் கலந்து கொள்ளக்கூடாது, ஆனால் அவர்களுடைய பொருளை பயன்படுத்திக் கொள்ளலாம். சூத்ரர்கள், சத்திரியர்கள் ஆகியோரை கொலை செய்வது சிறிய குற்றமாம். பிராமணர்களை கொலை செய்வது இல்லை, அடிப்பது பெரிய குற்றமாம். பிராமணர்கள் தண்ணி அடித்தால் சூத்ரர்களாக மாறிடுவார்கள். உங்களுடைய நண்பர்கள் எத்தனை பேர் பிராமணர்கள் பகடுகிறார்கள், அவர்களிடம் சென்று நீ இனிமேல் பிராமணன் கிடையாது, சூத்ரன் என்று சொல்லிப்பார்கள். ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றால் மனுஸ்மிருதியை தூக்கி குப்பையில் போட சொல்லுங்கள். மனுஸ்மிருதி சரிதான் என்றால் அவர்கள் இனிமேல் பிராமணர்கள் இல்லை என்று ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள். ஒரு பிராமணன் ஒரு சத்திரியனை கொலை செய்தால் அதற்கு தண்டனையாக 3 ஆண்டுகள் யாகம் செய்ய வேண்டும், 1000 பசுக்களை கொடுக்க வேண்டும். ஒரு பிராமணன் ஒரு வைஷ்யனை கொலை செய்தால் அது தண்டனையாக 1 ஆண்டு யாகம் செய்ய வேண்டும், 100 பசுக்கள் கொடுக்க வேண்டும். ஒரு பிராமணன் ஒரு சூத்ரனை கொலை செய்தால் 6 மாதம் யாகம் செய்தால் போதும், அதுவும் இல்லை என்றால் 10 மாடு கொடுத்தால் போதும், அதுவும் இன்னொரு பிராமணனுக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டுமில்லை, நாய், பூனை, காக்கை, ஆந்தை இதையெல்லாம் கொலை செய்தாலும் இதேதான் நன்மை. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயிர் என்பது வெறும் 10 மாடுதான் மதிப்பு என்று கூறுகிறார்கள். அதை கூட ஒரு சூத்ரன் தரமாட்டார்களாம், பிராமணனுக்கு தான் தருவார்களாம். தண்டனையா இது? இதைத்தான் நாம் இன்று உத்தரப்பிரதேசத்தில் பார்க்கிறோம். ஒரு மாட்டை கொண்டு விட்டார்கள் என்று வெறுமனே குற்றம் கூறி அடித்தே கொண்டு விடுகிறார்கள். ஆனால் மனிதர்களை கொன்றால் எளிதாக வெளியே வந்துவிடுகிறார்கள். ஒரு மனிதனின் உயிர் என்பது நாய், பூனை, காக்கையின் உயிரளவுக்கு தான் மதிப்புடையது என்பதற்கு மனிதத்தன்மையே இல்லாமல் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அது மட்டுமில்லை, உழைக்கும் மக்களின் உயிரை மனுஸ்மிருதி துச்சமாக மதிக்கிறது. அதே மாதிரி உழைக்கும் மக்களும் மனுஸ்மிருதியை துச்சமாக மதித்து குப்பையில் தூக்கி போட வேண்டும். அப்பொழுதுதான் விடுவு கிடைக்கும். சாத்வீகம், ரஜசம், தமசம் என்று 3 குணங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். அவையும் குறைவாகவும் நடுவாகவும் அதிகமாகவும் 3 தன்மைகள் இருக்க முடியும் என்று கூறுகிறார்கள். அதன்படி தாமச குணம் குறைவாக இருந்தால் ஆடு மாடுகளாகவும், நடுவாக இருந்தால் யானை, புலி, சிங்கம், சூத்ரர்கள் ஆகவும், அதிகமாக இருந்தால் பேய் பிசாசாகவும் பிறப்பார்கள். அதாவது சூத்ரர்களை பேய் பிசாசுக்கும் ஆடு மாட்டுக்கும் இடையே விலங்காக பார்க்கிறார்கள், மனிதர்களாகவே பார்க்கவில்லை என்று தெரிகிறது. ராஜச குணம் குறைவாக உடையவர்கள் தீய மனிதர்களாக இருப்பார்கள், நடுவாக உடையவர்கள் சத்திரியர்களாக இருப்பார்கள், அதிகமாக இருப்பவர்கள் கந்தர்வர்களாகவும் கடவுளுடைய பணியாளராகவும் இருப்பார்களாம். அதாவது தீய மனிதனை சூத்ரர்களுக்கு மேலே வைக்கிறார்கள், சத்திரியர்களையோ தீய மனிதனையும் கடவுளின் வேலைக்காரனுக்கும் நடுவில் வைக்கிறார்கள். சாத்வீக குணம் குறைவாக உடையவர்கள் பிராமணர்களாகவும், வைமானிகா என்ற கடவுள்களாகவும், தைத்தியா என்ற அசுரர்களாகவும் இருப்பார்கள். ஏனென்றால் இந்த அசுரர்கள் தைத்தியா குறிப்பாக பிராமணனுக்கு பிறந்தவர்கள் என்று கூறுகிறார்கள். அதே மாதிரி இந்த சாத்வீக குணம் நடுவாக இருந்தால் அவர்கள் மற்ற கடவுள்களாக இருப்பார்கள். சாத்விக குணம் முழுமையாக அதிகமாக இருப்பது இந்த உலகையே படைத்த பிரம்மன் ஒருவனுக்கு மட்டும்தான் என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். அதாவது வழக்கம் போல உழைக்கும் மக்களை நாய், நரி, பூச்சி, புழுவோடு இணைத்துவிட்டு பிராமணர்களை கடவுளோடு வரிசைப்படுத்தி விட்டார்கள். அதாவது
ஒரு திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சி வரும், இன்னுமா இந்த உலகம் உன்னை நம்புது என்று. அப்படித்தான் இருக்கிறது மனுஸ்மிருதியை படித்து பார்த்தால். பிராமணர்களுக்கு பணி செய்வது என்ற கடமையிலிருந்து தவறிய சூத்ரர்கள் கைலாசக பிரேதா என்ற பேயாக பிறந்து வண்டுகளை தின்று திரிவார்களாம். அதாவது அர்த்தசாஸ்திரம் என்ற நூலில் சாணக்கியர் கூறுகிறார், எதிராளியை எப்படி அணுகுவது என்றால் எடுத்த உடனே சண்டை போடக்கூடாது. சாமதான வேததண்டம் அப்படின்றால் என்ன? அதாவது முதலில் புகழ வேண்டும், அடுத்தது இதனால் உனக்கு இன்னவெல்லாம் லாபம் என்று ஆசை காட்ட வேண்டும், மூன்றாவது மிரட்ட வேண்டும், நாலாவது சண்டை. இதைத்தான் மாற்றி 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 செய்து மக்களை குழப்பி வைக்கிறது மனுஸ்மிருதி. இதை நீங்களே எத்தனை முறை கேட்டுவிட்டீர்கள். ஒரு பக்கம் பிராமணனுக்கு அடங்கி வாழ்வதுதான் சிறந்தது என்று போகிறார்கள், மறுபக்கம் அப்படி வாழ்ந்தால் அடுத்த பிறவியில் முன்னேறிய ஜாதியில் பிறக்கலாம் என்று ஆசை காட்டுகிறார்கள், மூன்றாவதாக அப்படியெல்லாம் செய்யவில்லை என்றால் பேயாக பிறப்பாய் என்று மிரட்டுகிறார்கள், இதுவும் கேட்கவில்லை என்றால் மன்னனை கூப்பிட்டு அவனை அடிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்படி மாற்றி 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 பேசி குழப்புகிறது மனுஸ்மிருதி. இப்படி மாற்றி மாற்றி பேசி தங்களுடைய வழிக்கு கொண்டு வர பார்க்கிறார்கள். இந்த மதி மயக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது அறிவியல். அறிவியல் பார்வை மட்டும்தான் இந்த குழப்பத்திலிருந்து உங்களை காப்பாற்றி தெளிவான பார்வையை கொடுக்கும். மனுஸ்மிருதி என்று இல்லை, இன்னும் வேறு என்னென்ன வாய்ச்சவடால் அடித்தாலும் அதெல்லாம் இல்லை, தவறு, நீ பொய் சொல்கிறாய், கற்பனையாக பேசுகிறாய், அறிவியல் இதுதான், வரலாறு இதுதான் என்று குழப்பத்தில் அடித்து செல்லாமல் நிலையாக நின்று பேச முடியும். இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டது தலித்துகளை பற்றி இல்லை, சூத்திரர்களை பற்றித்தான். நீங்கள் உங்களை தலித்தில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். உங்களை பற்றி தான் இவ்வளவு மோசமாக பேசுகிறது மனுஸ்மிருதி. அதைத்தான் எரித்தார் அம்பேத்கர். நாமும் இன்று அதைத்தான் செய்ய வேண்டும். ஆனால் தீ வைத்து எரிப்பதை நிறுத்திக் கொள்ளாமல் அதன் காரணமாக இந்த சமூகத்தில் இருக்கும் அநீதிகள் அனைத்தையும் களைய வேண்டும். அனைத்து கோவில்களிலும் அனைத்து ஜாதியை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் அர்ச்சகர்களாக வேண்டும். அதற்கு இருக்கும் தீர்ப்புமன்ற தடையை உடைத்து நொறுக்க வேண்டும். ஜாதி ஆணவ கொலைகள் நடக்காமல் தடுப்பதற்கு தனிச்சிடப்பட வேண்டும். அதை வைத்து கடுமையாக தண்டிக்க வேண்டும். அரசு பணியில் இருப்பவர்கள் தவறு செய்தால் பணிமாற்றம் என்பது தண்டனை அல்ல, அதற்கு பதிலாக அவர்களை பணி நீக்கம் செய்து வழக்கு போட்டு சிறையில் போட வேண்டும். இதெல்லாம் நடந்தால்தான் இந்தியாவில் மனுநீதி உண்மையில் நடைமுறையில் இல்லை என்று பொருள். அந்த நாள் வரும் வரை அதை நோக்கி நாம் போராட வேண்டும்.